வச்சிருங்க, ரிமைண்டிங். அப்போ என்ன பண்ணணும்? வச்சிடணும். அல்லேலூயா. அப்போ இதுதான் கிருபை. விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆனால் மற்றவனுடைய பார்வையில் அது அற்பமான பணமாக தெரியலாம். நான் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அடுத்து என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அடுத்த ட்ராவலில் அடுத்த வேறு எங்கேயா நம்ம போகும்போது கெட்டு மாறணும். அடுத்து ட்ராவல் போகும்போது அடுத்த லெவல் கெட்டு மாறணும். 10, 20, 50, அடுத்து 100, அடுத்து 200, அடுத்து 500 மாறணும். நாம் மாறும்போது அந்த கெட்டு பக்கத்தில் வச்சுருப்போம். ஒருத்தர் ஐயா ஆடி, ஏன்னா உனக்கு என்ன ஆகிட்டு? சாவி உள்ளே போட்டாச்சு. கொடுக்கணும். கருணை கண் ஆசீர்வதிக்கப்படணும். கொடுக்கணும். கருணை கண் ஆசீர்வதிக்கப்படும். அது ஒன்று. கிருபை எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அப்போ எடுக்கிறது எது? விசுவாசம். ரல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்து? விசுவாசம் என்னும் சாவி என்ன பண்ணணும்? நான் தான் சொன்னேன், கிருபை எல்லாம் இருக்குது, அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை கேட்கலாமா? தப்பு. இப்படி தான் ஒரு பாஸ்டரம்மா அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டா, கிருபையை குறித்து விசுவாசத்தை குறித்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாலும். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு இன்னொரு ஊழியக்காரரை ரொம்ப பிடித்து விட்டது. அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா, கிருபையில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம், விசுவாசத்தில் எல்லாம் நமக்கு நடக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவள் உடனே ஃபெய்த்தில் அந்த ஊழியக்காரரை கல்யாணம் பண்ணுறான். கிருபையில் எடுத்து விசுவாசத்தில் அவள் கல்யாணம் பண்ணுறான். அதை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்து அவருடைய மனைவி சாகும்படிக்கு அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது கிருபையின் உபதேசத்தில் சரியா தப்பா? தப்பு. வெரி குட். கிருபையின் உபதேசத்தில் தப்பான காரியத்துக்கு நீ ஜெபிக்க கூடாது. தப்பான காரியத்தை கிருபை வச்சிருக்க நீ எண்ணக்கூடாது. இன்னைக்கு கிருபையின் உபதேசத்துக்கு ஜனங்கள் வராம நாசமா போறதுக்கு காரணம் கிருபையின் உபதேசத்தை சரியா புரிந்து கொள்ளல. அல்லேலூயா. அதனால தான் பாஸ்டர் அலெக்ஸ் கிருபையை பேசுகிறனால அவன் ஒரு ரிமார்க்கான ஆளுன்னு மக்கள் என்ன பண்ணுவான்? தூரத்தில் இருந்து யோசிப்பான். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், நல்ல கண்ணாடியை தொடச்சி கிருபை கண்ணாடியை போட்டு விசுவாச கண்ணாடியை போட்டு ஆராம்சா பொறுமையாக நான் சொல்கிற வசனத்தை உள்வாங்கி உணர்வு பூர்வமாக ஆக்டிவேட் பண்ணுவதுக்கு பழகணும். அல்லேலூயா. என் போதனை உனக்கு கீராநெல்லி இலை மாதிரி இருக்கும். கீராநெல்லி இலை சாப்பிட்ருக்கியா? அப்பா, அந்த உங்கள் வீட்டு கசப்பா எங்கள் வீட்டு கசப்பா அப்படி கசக்கும். அந்த கீராநெல்லியை சாப்பிட்டானே அப்புறம் பிரியாணி சாப்பிட முடியும். மஞ்சக்காமாலைக்கு கீராநெல்லியை கசப்பை திங்கலைன்னா ஒரு காலனாலும் நீ என்ன பண்ண முடியாது? சிக்கன் சாப்பிட முடியாது, ஃப்ரை சாப்பிட முடியாது, சில்லி சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. அதை சாப்பிடணும். அப்போ என் பையனுக்கு ஒரு முறை மஞ்சக்காமாலை வந்திருக்கும் பொழுது இதை கீராநெல்லி பொடியை எடுத்து அதிகாலையிலே வெறும் வயிற்றில் என்ன பண்ணணும்? பழத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்பூனுக்குள்ளே போட்டு சாப்பிடணும். அவன் இந்த ஆள் அடித்து போட்டுருவானேன்னு என்று நினைத்து கபக்குன்னு முழுங்கிடுவான். அப்புறம் இரவில் எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு பழத்துக்குள்ளே வச்சு கபக்குன்னு சாப்பிட்றணும். வாந்தி வந்துடும். இப்படி 15 நாள் அவன் சாப்பிட்டான். என்ன பண்ணான்? ஏன்னா நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னன்னு, நான் தான் கீராநெல்லி பவுடரே வச்சுருக்கேன், நான் தானே படைத்தேன், என் பேரை சொல்லி சாப்பிடுனாரு. பையனுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. பாருங்கள், கசப்பு வரும்போது அவனுக்கு அன்னைக்கு என்னவா